சிவபுராணம் இந்து மதத்தின் 18 முக்கிய நூல்களில் ஒன்றாகும். இந்துக்களின் 3 தலை கடவுளான திரிமூர்த்திகளில் அழிப்பவர், காப்பவர் மற்றும் படைப்பாளர். இதில் சிவனுக்கு அழிக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. சிவபெருமான் செய்த தெய்வீக செயல்கள் மற்றும் இந்து சமயங்களில் முக்கியத்துவம் பற்றிய பல்வேறு நினைவுகள் இந்த வீடியோவில் காணலாம். கடல் பால் கறக்கும் சமுத்திர மந்தன் சிவபுராணத்தின் பிரபலமான கதைகளில் ஒன்றாகும். இந்த கட்டுக்கதையின்படி தேவர்கள், சொர்க்கவாசிகள், அசுரர்கள், பாதாளவாசிகள் சேர்ந்து அவர்களை நித்தியமாக வாழ வைக்கும் அமிர்தம் அல்லது அமிர்தத்தை பெறுவதற்கான நோக்கத்துடன் கடல் பாலை கிளறினர். இந்த செயல்முறையை செய்யும் போது ஆலகால என்ற ஆபத்தான விஷம் தண்ணீருக்குள் இருந்து வெளியேறி இருந்த அனைத்தையும் அழிக்க அச்சுறுத்தியது. மனிதகுலத்தை காப்பாற்ற சிவபெருமான் அனைத்து விஷத்தையும் குடித்தார். இது அவருக்கு நீலகண்டன், நீல தொண்டை உடையவர் என்ற பெயரை பெற்றது. சிவபுராணத்திலிருந்து ஒரு வித்தியாசமான கதை பாஸ்மாசுரனின் மற்றொரு பிரபலமான கதையை பற்றியது. அவர் ஒரு வலிமையான அரக்கனாக இருந்தார். பாஸ்மாசுரன் கடுமையான தவம் மூலம் சிவபெருமானின் தயவை நாடினான். மேலும் அவன் தலையை தொட்ட அனைவரும் சாம்பலாகிவிடும் என்று வரம் கேட்டான். அரக்கன் என்ன செய்ய நினைக்கிறான் என்று புரியாமல் சிவபெருமான் அவனுக்கு இந்த விருப்பத்தை வழங்கினார். பின்னர் பாஸ்மாசுரன் சிவபெருமானின் மீது முயற்சி செய்ய முடிவு செய்தார். ஆபத்து இருப்பதை உணர்ந்த விஷ்ணு தன்னை மோகினி என்ற அழகிய பெண்ணாக மாற்றி பாஸ்மாசுரனை தன் தலையில் தொடும்படி செய்தார். அது அவனை சாம்பலாக்கியது. சிவன் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் சிவன் பார்வதி கல்யாணம் எனப்படும் சிவபுராணத்தின் மற்றொரு கதையாகும். இமயமலையின் மகளான பார்வதி சிவபெருமானை மணக்க விரும்பி அவருக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார். பல சோதனைகள் மற்றும் பரிகாரங்களுக்கு பிறகு அவள் இறுதியாக சிவபெருமானின் இதயத்தை வென்றாள். அவர்களுக்கு ஒரு பெரிய திருமண விழாவை நடத்தினார்கள். சிவபுராணம் இமயமலையில் கடுமையான துறவு மற்றும் தவங்களை மேற்கொள்ளும் சிவனால் உச்சயோகி என்று சித்தரிக்கப்படும் மற்றொரு கதை உள்ளது. சிவன் எவ்வாறு தீமைகளை அகற்றி உலகை காப்பாற்றுகிறார் என்பதை கதைகள் காட்டுகின்றன. சிவபுராணத்தில் இந்து மதத்தின் முக்கிய தெய்வம், வெளிப்பாடு மற்றும் தெய்வீக செயல்கள் போன்ற அவரது பாத்திரத்தை மையமாக கொண்ட சிவபெருமானின் நற்பண்புகளையும் மகிமையையும் எடுத்துக்காட்டும் ஒரு புனித உரை இதை வெளிப்படுத்தக்கூடும். இது சிவனை வழிபடுவதற்கு முக்கியமான பக்தி, நீதி மற்றும் ஆன்மீக அறிவு ஆகியவற்றை அடிக்கோடிட்டு காட்டுகிறது.